வெல்கம் டு ராஜியன் நலபாகம். கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, புதினா சேர்த்து ஒரு ஊறுகாய் சொல்லலாம், தொக்கு சொல்லலாம். அந்த ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது கண்ணுக்கு நல்லது, டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, முடி வளர்கிறதுக்கு ரொம்ப நல்லது. இது மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டும் கூட, ஹெல்த்தியும் கூட. தீர தீர எப்பயுமே இதை செஞ்சு வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இதுக்கு மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், தனியா 2 டீஸ்பூன், காஞ்ச மிளகா நம்ம காஷ்மீரி மிளகா 2, குண்டு மிளகா ஒரு 8, 10 எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், புளி கொட்டை இல்லாமல், அந்த நார் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி இந்த அளவுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சிறிய எலுமிச்சம்பழம் அளவு கூட கணக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. பூண்டு, ஒரு முழு பூண்டு தோல் எடுத்து வச்சுருக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ கருவேப்பிலை 2 கைப்பிடி அளவு எடுத்து தண்ணியில் கழுவிட்டு, தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு நல்லா நம்ம ஃபேன் காற்றுலே உணர்த்தி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலைக்கு 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, எல்லாமே தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்காங்க. ஃபஸ்ட்டு கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி 3யுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஸ்டவ்வை கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு நல்லா அந்த எண்ணெயிலே அந்த ஈரப்பதம் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா சுருண்டு வரணும். அதிலே பாதி வெந்துடும். நல்லா வதக்கி வரணுங்க. அதோட இந்த புளியை நல்லா வதங்கின பிறகு இந்த புளியும் சேர்த்துருங்க. அதையும் ஒன்று சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாதுங்க. நல்லா அந்த எண்ணெயில் பிரட்டி வரணும். அது ஆறிட்டுருக்கட்டும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக எண்ணெய் சேர்த்துட்டு, ஏதாவது ரொம்ப எண்ணெய் சேர்க்காமல் இப்போ நான் போடுறது மாதிரி 1 பை 1 அப்படியே சேர்த்துட்டே வாங்க. தனியா, மிளகு, சீரகம் இது எல்லாத்தையுமே அப்படியே கடாய் நல்லா சூடேறினதும் 1 பை 1 அப்படியே சேர்த்து வறுத்துக்கிட்டே வரலாம். வெந்தயம், அடுத்தது கடுகு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். எண்ணெய் சும்மா பேருக்கு லேசாக ஊற்றினா போதும். காஞ்ச மிளகா அதையும் சேர்த்து ஒன்றா வறுத்துக்கலாம். பூண்டையும் சேர்த்துக்கலாங்க. பூண்டு நம்ம கருவேப்பிலையில் போடாமல் இதில் போடும்போது நல்ல டேஸ்ட்டும் இருக்கும், சீக்கிரம் கெட்டும் போகாதுங்க. நல்லா பொரிஞ்சு பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரணும். இப்போ இது ஒரு பக்கம் ஆறிட்டுருக்கட்டுங்க. இப்போ ஆறுனதை ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோட மஞ்சத்தூள் நிறைய 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நம்ம வதக்கி வச்ச கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணுங்க. ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்க முன்னாடி எல்லாத்தையும் நல்லா ஒரு குறன்னு ஒரு அரைப்பு எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது முழுக்க நல்லெண்ணெய் மட்டுமே இதுக்கு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ருசி நல்லாயிருக்கும், கொஞ்ச நாள் நல்லா தாங்கும். இப்போ நல்ல எண்ணெய் சூடேறினதும் நம்ம அரைச்சி வச்ச விழுதுகளை எல்லாத்தையும் ஒன்றா உள்ளே சேர்க்கலாங்க எண்ணெய்க்குள்ளே. இப்போ ஸ்டவ்வை கம்மியாக வச்சுக்கோங்க. மீடியமில் வச்சுட்டு நல்ல ஓரளவு எண்ணெயில் எல்லாம் பெரட்டி வந்த உடனே ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிக்கலாம். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே அந்த ஈரப்பதம் எல்லாமே அப்சர்வ் ஆகி நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்ல திக்காக வரும். கரண்டியில் ஒட்டாமல் வரணுங்க. இவ்வளோதான் பதம். ரொம்ப ஹெல்த்தியானது, டேஸ்டியானது கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, புதினா ஊறுகாய். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.